எதிர்த்து அமளி துமளி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கர்நாடகம் தான் பண்ணுது. மணல் பிஸ்னஸ் நல்லா நடந்தால் தானே நமக்கு செந்தில் பாலாஜி கிடைப்பாருன்னு நம்புவாங்க. பாலாத்து மணல்னு நம்ம தமிழ்நாட்டு மணலை தான் அங்கெல்லாம் விற்கிறான். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெங்களூரில் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பேசுகிறோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தமிழ்நாட்டு பாலாற்று மணல் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இருக்கணும். இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் இப்போ இனவெறி தாக்குதல், அது இனவெறி தாக்குதல் தான் நம்ம பார்க்குறோம். ஒசூர் எல்லை பகுதிகளெலாம் வந்து நிறையா தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க. தமிழில் வாகனம் கொண்ட வாகனங்கள்லாம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது. நிறைய பேர் அங்கே போயிட்டு வர்றப்ப டிரைவர்ஸு வாகன ஓட்டிகள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஒரு இனத்தை வந்து ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா அதுலேருந்து நம்ம தற்காப்பு கொள்வது தான் வந்து ஒரு தனி மனிதனோட திறமை. அப்படி இருக்கிறப்ப இதற்கு வந்து திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், திராவிட கட்சிகள் தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. பல ஆண்டு காலமாக வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறது வந்து திராவிட கட்சிகள் தான். இப்போ ஆட்சி பண்ணுறது அந்த திராவிட கட்சியில் ஒன்றான திமுக. இவங்களுமே வந்து எதுவும் பண்ணலை. இப்போ உள்ள நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். உள்ள அவங்ககிட்ட இருந்து நமக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கும் வாங்கியே தரலனாலும் அவங்க தமிழ்நாடு, இன்றைக்கி நம்ம பெங்களூரை பற்றி பேசுகிறோம். பெங்களூருக்கு அடுத்து இப்போ பெங்களூர் 1.3 கோடிங்கிறோம், சென்னை வந்து 1.2 கோடிக்கு வந்துருச்சு. சென்னையுமே வந்து குடியேற்றங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஐடி கம்பெனி நிறுவனங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மக்கள் தொகையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லா ஊர்லேருந்து வராங்க. இங்கே வந்து ஆட்சியாளர்களோட நிலைப்பாடு என்ன? இவங்க வந்து ஏன் வந்து காவிரியை மட்டுமே நம்பியிருக்காங்க? இங்கே இப்போ காவிரியிலேருந்து வருதுன்னா தடுப்பணைகள் கட்டலாம்ல, அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போ வந்து நமக்கு வந்து ஆசியாவிலேயே சமவெளி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பது காவிரி படுகை தான். ஏன்னா இந்த ஆசியாவிலேயே இந்த மாதிரியான ஒரு பிளைன் ஏரியா கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு சேட்டலைட் மேப் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பெரிய சமவெளி பகுதி. அதனால தான் இதை வந்து பாதுகாக்கப்பட்ட சமவெளியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி படுகையை அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமவெளிக்குள்ளே வந்து தடுப்பணைகள் கட்டுறது என்பது பல இடங்களில் கட்ட முடியாது. சில ஓரளவு மேடாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் கட்ட முடியும். அதற்கு தனித்தனியாக நம்ம கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் வந்து கொள்ளிடத்தில் வந்து ஒரு 7 இடத்துல தடுப்பணை வேணும்னு அந்த காவிரி உரிமை மீட்பு குழு சார்பிலே கோரிக்கை வச்சுருக்கோம். காவேரியில் எங்கெங்கெல்லாம் அந்த தடுப்பணைகள் கட்டலான்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்கோம். தமிழ்நாடு அரசும் அதை பரிசீலிக்கிறாங்க. ஏற்கனவே இங்களுடைய காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. காவிரியிலேருந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நாம் செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்து அமளி துமளி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கர்நாடகம் தான் பண்ணுது. தமிழ்நாட்டுக்கு நமக்கு வரக்கூடிய தண்ணி இருக்குது பாருங்கள், எப்போயோ மழை காலத்தில் தண்ணி வருது பாருங்கள், அதை டைவெர்ட் பண்ணி பல பகுதிகளில் நம்ம கூட்டு குடிநீர் திட்டம் அது இது நம்ம எதாவது பண்ணோம்னா அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடியவர்கள் யாருன்னா கன்னடர்கள். ஏன்னா அவங்க ஆட்சியாளர்கள்லாம் என்னென்னா நம்ம தண்ணியை திருடுறாங்களோன்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவன் தண்ணி தந்தால் தான் நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் அவன் தண்ணியை திறக்கிறது கிடையாது, வரதெல்லாமே மழை தண்ணி தான். அந்த மழை நீரை கூட நாம் பயன்படுத்துவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவு இனவெளியோடு இருக்கிறான். அப்போ மீதி இருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம பயன்படுத்த முடியும். அந்த தண்ணீரை வந்து நம்ம இவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியாளர்கள் என்னென்னா மணல் பிஸ்னஸையே நம்பி தான் அவன் கட்சி நடத்துகிறான். இன்றைக்கி செந்தில் பாலாஜியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா மணல் பிஸ்னஸ் பண்ணி காசு சம்பாரித்து அதை எப்படி திருட்டுத்தனமாக பதுக்கணும் திருட்டுத்தனமாக கொடுக்கணுன்றதில் PhD முடித்தவர். அதனால தான் ஒரு பெரிய ஸ்டாராக அதிமுகவில் வளம் வந்தார், திமுக வளம் வந்தார். அந்தமாரி ஒரு 10 செந்தில் பாலாஜி சேர்ந்தால் தான் நாம் கட்சி நடத்த முடியும்னு ஸ்டாலின் உறுதியாக நம்புகிறார், எடப்பாடி உறுதியாக நம்புகிறாரு. இப்படிப்பட்ட கட்சிகள் இருக்கும்போது இவர்கள் எப்படி காவேரியில் தண்ணி வரணும்னு நினைப்பாங்க? இந்த காவேரியில் தண்ணீர் வராமல் மணல் பிஸ்னஸ் நல்லா நடந்தால் தானே நமக்கு செந்தில் பாலாஜி கிடைப்பாருன்னு நம்புவாங்க. அதனால் இந்த திராவிட கட்சிகளை அகற்றினால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓரளவு ஏதாவது ஒரு புதிய அமைப்புகள் வந்து கட்சிகள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் காவிரி நீரை சேமிப்பதற்கான திட்டங்களை நாம் தடையின்றி செய்ய முடியும். ஏன்னா இவங்க முழு மனதாக இவர்கள் இதெல்லாம் செய்கிறதே கிடையாது. ஏன்னா மேகதாட்டு அணையை கட்டினாங்க அப்படின்னா அதற்கு மணலை அனுப்புவதற்கு கூட தயாராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தான் இங்கே நாம் இதில் கோட்டையில் உட்கார வச்சுருக்கிறோம். எனவே நாம் வந்து இந்த கட்சிகள் வந்து இப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டோம். இதே நேரத்தில் மக்கள் போராட்டங்கள் அங்கங்கே நடத்திட்டு இருப்போம். வந்து தடுப்பணைகள் வேணும்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசே வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு தடுப்பணைனா நாங்கள் கட்டி கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. மக்கள் போராடி, விவசாயிகள் போராடி, அந்தந்த பகுதிக்கு தடுப்பணை வேணும்னு போராடி சில இடங்களில் பணியை வைத்து அவர்களை தடுப்பணை கட்டுறதுக்கு ஒத்துக்க வச்சுருக்கிறோம்.
அந்த மாதிரி மக்கள் அங்கங்கே விழிப்புணர்வு பெற்று போராடினால் காவிரியை பாதுகாக்கலாம். இல்லை என்றால் இந்த ஆட்சியாளர்களை தமிழ்நாட்டு ஆட்சியை முழுசாக நம்பி இருக்கக்கூடாது. அதனால தான் நாம் காவிரி உரிமை மீட்புக்குள்ள தான் சொல்லிகிட்டு இருக்கோம். மக்கள் போராட்டங்கள் அங்கங்கே விரிவுபடுத்தி பகுதி சார்ந்த மக்கள் உலகவரில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எங்கெல்லாம் தடுப்பணை கட்டுவதற்கான வாகு இருக்குதோ நாங்களே நம்ம தமிழ்நாடு மூத்த பொறியாளர் சங்கம்னு இருக்கார் ஐயா வீரப்பன், அவரெல்லாம் கொண்டு போய் அந்த பகுதியெல்லாம் காட்டி அவரே ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அதன் பிறகு அந்த ரிப்போர்ட்லாம் தமிழ்நாடு அரசுகிட்டையும் கொடுத்தோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட்டால் தான் நம்ம காவிரியை பாதுகாக்க முடியும். இல்லைன்றா இந்த ஆட்சியாரெலாம் நம்ப முடியாது. நம்ம முன்னாள் முதலமைச்சர் இவர் கருணாநிதி அவர்களோட தேர்தல் அறிக்கையிலே வந்து காவிரி எப்பவும் இருக்கும். நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட தேர்தல் அறிக்கையிலையும் நம்ம இந்த காவிரியை பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்தாலும் அவரோட தேர்தல் அறிக்கையிலையும் இந்த காவிரியை பார்ப்போம் அப்படிங்கிற நிலைமை தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முடிவு எப்போ தான் சார் கிடைக்கும்? அதான் இப்போ நாம் வந்து தண்ணீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்னா நம்ம மக்கள்கிட்டயே ஒரு மனநிலை மாற்றம் வரணும். என்னென்னா நாம் வந்து வாங்குகிற இடத்துல இருக்கிறோம், அது உண்மை தான். அதே இந்த மாநிலங்கள்லாம் தண்ணி கொடுத்தா தான் நம்ம பயன்படுத்த முடியுன்றது உண்மை தான். அதே நேரத்தில் இந்த 3 மாநிலங்களும் நம்மை பல விஷயங்களுக்கு நம்பி இருக்கின்றத நாம் முதல்ல முழுசாக உணர்ந்து கொள்ளணும். நாம் வந்து எல்லாமே நம்மகிட்ட வந்து இழந்துட்டு ஒன்றுமே எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஏமாளி போல் நின்றுட்டுருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய மணல் தான் இந்த 3 மாநிலத்துக்கும் போகுது. பாலாத்து மணல்னு நம்ம தமிழ்நாட்டு மணலை தான் அங்கெல்லாம் விற்கிறான். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெங்களூரில் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பேசுகிறோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தமிழ்நாட்டு பாலாற்று மணல் தான் போயிட்டுருக்கு. பாலாத்தில் அவ்வளோ தடுப்பணை கட்டினதுனால வெறும் மணல் லாரி தான் ஓடிட்டுருக்கு. இங்கே கூடிய மணல் தான் பயன்படுத்தான். காய்கறிகள் தமிழ்நாட்டிலேருந்து போகுது, கேரளாவுக்குலாம் எல்லா பொருட்களும் இங்கே தான் போகுது. நம்ம முட்டை இருக்கிற நாமக்கல் முட்டை 3 மாநிலத்துக்கும் பார்த்தா வேதாரண்யத்து உப்பு தான் இந்த 3 மாநிலத்துக்கும், அரிசி உட்பட எல்லா பருப்பு காய்கறி எல்லாம் போகுது. இப்படி இந்த 3 மாநிலங்களும் தமிழ்நாட்டை நம்பி இருக்காங்க என்பதை அந்த மாநில மக்களுக்கு உணர வைக்கணும். இந்த 3 மாநிலங்கள் மீது நம்ம பொருளாதார தடை ஏற்படுத்தணும். நீங்களாம் ஒன்றும் வாங்க தேவையில்ல, நாங்கள் வெளிநாட்டுக்கு விற்றுக்குறோம், நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னா தான் நாம் வந்து எப்படி நம்மக்கிட்ட தண்ணி அவங்க கேட்குறாங்களோ அதுபோல் நாம் இதை கொடுத்தாகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. ஏன்னா இப்படித்தான் இப்போ பண்ணி வைக்க முடியும். இல்லைன்னா நாம் ஏமாலியாக தான் இருந்துகிட்ருக்கோம். எனவே நாம் வந்து அரிசி வாங்க போனோன்னா கர்நாடக பொன்னி அரிசியை வாங்கக்கூடாது, ஆந்திரா பொருட்களை வாங்கக்கூடாது, மலையாள நகை கடையை புறக்கணிக்கும். இப்படியெல்லாம் நம்ம மக்கள் விழிப்புணர்வு செயல்பட்டால் தான் நமக்கு வந்து ஓரளவாவது நம்முடைய உரிமையை தமிழ்நாட்டுக்குள்ளே மீட்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஏமாளிகளாக இருந்து அழிந்து போவோம். அதான் நடக்கும். இது எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு உணர்த்த வேண்டியதுங்கிறது வந்து ஆட்சியாளர்களோட பொறுப்பு தானே. அதை வந்து அவங்க செய்ய தவறிட்டாங்களா? அதான் ஆட்சியாளர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க, இயல்பாக செஞ்சிடவே மாட்டாங்க. ஏன்னா ஆட்சியாளர்கள் அவங்க கூடலாம் உறவு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் நாம் தான் அமைப்புகளோடு இணைந்து இப்போ நாங்களாம் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து அதை பற்றி பேசி மலையாள நகைக்கடை புறக்கணிக்கணும் அப்படின்னா அந்த நகைக்கடை முன்னால் போராட்டம் நடத்தி வழக்கு போட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறோம். அதுபோல் பல இடங்களில் அப்படி பண்ணியிருக்கிறோம். ஆந்திரா நிறுவன பொருட்களை புறக்கணிக்கணும்னா அந்த நிறுவனத்துக்கு முன்னால் போராடி இருக்கிறோம். அந்த மாதிரி வந்து மக்கள் விழிப்புணர்வு பெற்று ஆங்காங்கே தமிழருக்குரிய நிறுவனங்களை, தொழில் நிறுவனங்களை ஆதரிக்கிறது, வளர்க்கிறது, தமிழ்நாட்டு வணிகத்தை மேம்படுத்து, இப்படி நம்ம மக்கள் மேலே கருவியோடு நம்ம இருந்தால் தான் பிற மாநிலத்தவர் வந்து நாங்கள் புறக்கணிக்கப்படுறோமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, அப்போ அவர்களுக்கு உரிய வேண்டியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு மனிதநேயமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பார்த்துட்டு ஏமாளியாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இறந்துட்டுருக்கிறான், அவன் ஊர்லேயே வந்து நம்ம அவனை அடிக்கிறான், அவனே கண்டுக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாளி போல தான் பார்ப்பாங்க. இனிமே நாம் தான் விழிப்புணர்வு பெற்று வளரணும். கண்டிப்பாக சார். எல்லாத்தையுமே விட்டுரும். இந்த காவிரி தண்ணீர் வந்து தமிழர்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்த அளவுக்கு உரிமையானது? இந்த காவேரி என்பது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வளர்ப்பு தாய் வரி, தமிழர்களுக்குரிய ஒரு வளர்ப்பு தாய் போல். அந்த காவேரி தண்ணீர் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் 12 மாவட்டங்களுக்கு அது வந்து பாசன நீர், 18 மாவட்டங்களுக்கு வந்து குடிநீர். அந்தளவுக்கு, அதாவது ராமேஸ்வரம் கூட்டு குடிநீர் திட்டம் கூட காவேரி தண்ணி போகுது. சென்னையில் என்ன தண்ணி, வீராணம் தண்ணி தான் சென்னைக்கு அனுப்புகிறாங்க. வீராணம் எப்படி, கொள்ளிடத்தில் வர தண்ணி தான் வீராணம். அப்படி எல்லாமே இன்டர் கனெக்டடாக நம்ம காவேரியோடு இருக்கிறோம். அது நம்ம தமிழர்கள் தான் உணரணும். எல்லோருக்குமே நாம் சாப்பிட தமிழ்நாட்டில் வந்து 3ல் 1 பங்கு மக்கள் வந்து காவேரி நம்பி தான் இருக்கிறோம். அதில் தண்ணி வந்தால் தான் நமக்கு இங்கே விவசாயம் நல்லா வந்து நமக்கு நெல் விளைஞ்சி நமக்கு வந்து அரிசி கிடைக்கும்ன்ற அந்த மாதிரியான ஒரு நேரடியாக அதோட தொடர்பாக இருக்குன்றதையே நம்ம உணரணும். நம்ம மக்கள் என்னென்னா இன்றைக்கி ஒரே ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வேர்கள் என்னன்னே பார்க்காம இருக்கிறதுனால இந்த மாதிரியே ஒரு பண்பாட்டோடு அது இணைக்கப்பட்டிருக்கோன்றதே மறந்துட்டு இருக்கிறதுனால தான் ஒரு அக்கறை இல்லாமல் இதை பற்றி இல்லாமல் திரும்ப வேறு கட்சிகளில் போயிட்டு இணைஞ்சு அந்த உரிமைக்கு யாரெல்லாம் போராட மறுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பேரை பாருங்கள். இப்போ கலைஞர்கள்லாம் 98 என்ன தெரியுமா பேர் கொடுத்தாங்க? காவேரி விவசாயிகள்லாம் சேர்ந்து காவேரி கொண்டான்னு பட்டம் கொடுத்தாங்க கலைஞருக்கு. இப்போ ஜெயலலிதாவுக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? பொன்னியின் செல்வி. இதெல்லாம் என்ன, காவேரியில் யார் துரோகம் செய்தார்களோ இந்த 2 நபர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள், விவசாயிகள், அவங்க அமைப்பெல்லாம் சேர்ந்து கொடுத்த பட்டங்கள்.
இப்படி காவேரியில் எந்த உரிமையும் மீட்க வராத இவர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுத்து நம்ம பாதுகாத்தோமே, அப்போ இந்த அளவுக்கு நம்ம ஏமாளியாக இருக்கிறோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்த்து தான் இப்படிப்பட்ட இந்த காவேரி என்பது 2000-3000 ஆண்டுகளாக நம்ம மக்கள் கூட இணைந்து இருக்கிறது. 3000 ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னா அந்த குடகு மலை காவேரி பிறக்கிற இடம் இருக்குது பாருங்கள், அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே அந்த மாநிலம் குடகு பகுதியிலேருந்தே வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துட்டு நாம் வந்து ஒரு தாய் மக்கள்னு பேசுகிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து. ஏன்னா அந்த பகுதி என்பதே இடத்துக்கு பேரே என்ன, தலைக்காவிரி. அந்த காடு இருக்குது பாருங்கள், அந்த காவேரி உற்பத்தி ஆகக்கூடிய காடு, அந்த காட்டுக்கு பேர் வந்து சோதா ஃபாரஸ்ட் இன்றைக்கும் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு காவிரியோடு ஒரு உயிர் பிணைப்போடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அதை உணர்ந்து கொண்டு இந்த தாயை நாம் வந்து மீட்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு இதற்கான போராட்ட களங்களில் ஒருங்கிணைந்தால்தான் அந்த அக்கறை உணர்வோடு இணையும் போது தான் அது ஒரு உரிமை உணர்ச்சியோடு, எப்படி ஜல்லிக்கட்டுக்கெலாம் நம்ம ஒன்றா நின்னோம்னா அந்த ஒரு உரிமை உணர்ச்சி இருக்குல்ல, நம்ம இனம்டா அப்படின்ட்டு, அதுபோல் இந்த காவிரி தாயை மீட்க வேண்டும் என்ற ஒரு இன உணர்வோடு நாம் நிற்க வேண்டும். அதைத்தான் நாம் கோருகிறோம். அதாவது மக்கள் எல்லாருமே பேசியிருப்பீங்க, இப்போ சார் சொன்னதை கூட வந்து எல்லோரும் கேட்டுருந்துருப்பீங்க. காவேரி அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கை வரம் தான், இயற்கை வளம் தான், அது எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கணும். அதை மட்டும் இல்லாமல் என்னோட ஒரு தனி மனிதனோட கருத்து என்ன அப்படின்னம்னா, நம்மாழ்வார் சொல்லியிருப்பார், அதாவது இந்த க்ரீன் பெல்ட்டுங்கிற ஒரு விஷயம், பசுமை சங்கிலி அப்படிம்பாங்க, அதை வந்து மேம்படுத்தணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மரம் நடும்பொழுது அதன் மூலியமாக மழை பெய்யும். அது நம்மாழ்வார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நிலத்தில் வந்து தண்ணி தேடாத, வானத்தில் தேடு அப்படின்ட்டு இருப்பார். அதை வந்து எல்லா மனிதர்களும் கடைபிடிக்கணும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், காவிரியையும் மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் பத்மநாபன். நன்றி, வணக்கம்.